கலை உலகின் பிதாமகன் அண்ணன் சிவாஜி சார் அவர்களுடைய தொண்டர்கள் உலகமெங்கும் நிரம்பி இருக்கிறார்கள். அவரவர்களுடைய மனதிலே இந்த நினைவு நாளை ஏந்தி பலரும் அவரை நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு. அனைத்து ரசிகர்களும் இன்று ஒன்றாக இருப்பது என்பதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். தனித்தனியா இருந்தா கூட எல்லாருமே அவங்கவுங்க மனசுல ஒரு மிகப்பெரிய கூட்டமாகத்தான் இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு நிமிடமும் அவங்க அண்ணனை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கெல்லாம் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு காலகட்டத்தில் நான் திரையில் அவர்களை பார்த்த என்னுடைய வயதில் இருந்து நான் யோசிக்கும் போது சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற நினைப்புலையெல்லாம் நான் திரைப்படம் பார்த்தவன் அல்ல. ஆனால் என்னுடைய முதல் திரைப்படம் எனக்கு தெரியும், டூரிங் டாக்கீஸில் நான் பார்த்த ஒரு முதல் திரைப்படமாக எனக்கு மனசில் பதிஞ்சிருக்கிறது 2 படம். ஒன்று துலாபாரம், இன்னொன்று கூண்டுக்கிளி. அந்த கூண்டுக்கிளியில் படம் முழுக்க எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு ரயில்வே ட்ராக்கில் சிவாஜி சாரும் புரட்சி தலைவரும் 2 பேரும் இருந்து ஒரு சம்பவம் நடக்கும். அது மட்டும் ஏதோ ஞாபகத்தில் எனக்கு பதிஞ்ச விஷயம். அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு வருகின்ற வாய்ப்பு கிடைத்து மதர்லேண்ட் பிக்சர்ஸில் நான் மண்ணுக்குள் வைரம் அப்படின்னு ஒரு படத்தில் நான் தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தேன். அதனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மனோஜ்குமார் அவர்கள் அந்த இயக்கத்தில் நடித்த அந்த அண்ணன் நடித்த அந்த படத்தில் அவரோடு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாத காலம் தனிப்பட்ட ஒரு தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தனால் அவரோட ரொம்ப க்ளோஸான பழகிற சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முதல் மரியாதை, அதுக்கப்புறம் பசும்பொன். என்னுடைய குருநாதர் பாரதி ராஜா சார் அவர்களுடைய இயக்கத்தில் பசும்பொன் திரைப்படம் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டத்தில் நான் நன்னோட நெருங்கி பழகிற சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சது. உண்மையை யோசிச்சு போனால் பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு திரைத்துறையில் பல விஷயங்கள் நம்ம யதார்த்தமாக பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, ரொம்ப அழகாக இந்த நூற்றாண்டில் இப்போ சமீபத்தில் ரொம்ப அழகாக இருந்தால் உனக்கு என்ன பெரிய அரவிந்த் சாமின்னு நினைப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம். ஒரு பொண்ணு உனக்கு பெரிய ஐஸ்வர்யான்னு நினைப்பா. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணா உனக்கு என்ன பெரிய ஒரு அந்த சயின்டிஸ்ட் நினைப்பான்னு ஒருத்தர் உதாரணம் காட்டுவோம். நடிப்புக்கு அப்படின்னு யாராவது கொஞ்சம் நடிச்சானே, நீ என்னடா பெரிய சிவாஜி சார் நினைப்பா உனக்கு. யாராவது ஒருத்தர் தர்மம் பண்ணா உனக்கு பெரிய எம்ஜிஆர் நினைப்பா உனக்கு. நீங்க யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரி நல்லது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடையாளங்கள் இருக்கு. நடிப்பு அப்படிங்கறத எடுக்கும்போது அண்ணனுக்கு நிகராக யாருமே இல்லை அப்படிங்கறத யாரும் உத்தரவாதம் தர தேவையில்லை. இந்த நினைவு நாள்ல இந்த நேரத்தில் நான் இந்த நேரத்தை பகிர்ந்துகிட்டதில் எனக்கு கிடைச்ச புண்ணியமா நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரர் கருணாஸ் அவர்கள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. கீழையும் வாடை மேலையும் வாடையா இருக்கக்கூடாது. நாம ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். அதுலேயும் குறிப்பா இந்த நிகழ்ச்சியையும் இந்த விழாவையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவாஜி சமூக நல பேரவையினுடைய நிறுவனர் சந்திரசேகரன், எனது அருமை அண்ணன். பல வருடங்களுக்கு முன்பாக அவர் ஐயாவிடத்திலே உதவியாளராக இருந்த காலத்தில் இருந்தும் சரி, அதற்கு பிற்பாடாக அவருடைய
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்களை கலைவாணர் அரங்கத்திலே என்னுடைய மனைவியினுடைய இசைக்குழு கிரேஸ் மாஸ்ட்ரோ ஆர்கெஸ்ட்ரா மூலியமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தும் கொடுத்தவர். இதையெல்லாம் தாண்டி எதற்காக இந்த இடத்திலே நாம் அனைவரும் எத்தனையோ அலுவலர்களுக்கு மத்தியில் மறைந்தும் இன்றும் என்றும் இந்த மண்ணுள்ளவரை, காற்றுள்ளவரை, நீருள்ளவரை, நிலமுள்ளவரை, இந்த மொழி உள்ளவரை, இந்த இனம் உள்ளவரை என்றும் அழியா புகழ்பெற்ற செவாலியரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் ஆற்றிய பணியும் அவருடைய திறனும் அழிக்க முடியாத அவருடைய வரலாற்று படைப்புகளும் மட்டும்தான் எங்கெங்கோ இருந்து எங்கெங்கோ பிறந்து இந்த இடத்திலே நாம் அத்தனை பேரும் ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் நீண்ட காலமாகவே அரசிடத்திலே வைத்த வேண்டுகோள், அதன் மூலியமாக அரசாங்கம் வழங்கிய சிவாஜி கணேசன் அவர்களுக்கான மணிமண்டபம் கட்டுவதற்காக வழங்கப்பட்ட இடம் நடிகர் சங்கத்திடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அந்த இடம் சத்தியம் ஸ்டுடியோவுக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு 10 கிரவுண்டுக்கு மேலான ஒரு இடத்திலே, 12 கிரவுண்ட் இடத்திற்கு மேலான ஒரு இடத்திலே மணிமண்டபம் கட்டப்படுவதற்காக வழங்கப்பட்ட அனுமதி கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் ஏன் நிறைவேற்றப்படவில்லை? எல்லோருக்கும் யாராருக்கோ இங்கே மறைந்த ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றிய மகத்தான மாமனிதர்களுடைய நினைவுகள் வரக்கூடிய சந்ததிகளுக்கு மனதிலே பதிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மணிமகுடம் கட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது ஒவ்வொரு மொழி சார்ந்த தமிழனுடைய கடமை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இந்திய திரைப்பட வரலாற்றிலே இந்த வரலாறுகள் எந்த ஒரு காலத்திலும் அழிக்க முடியாது என்று சொன்னால் அது சிவாஜி கணேசன் அவர்கள் ஆற்றிய பணி மட்டும்தான். உலகத்திலேயே உலக மக்கள் எல்லாம் கொண்டாடிய ஒரு ஹாலிவுட் நடிகர் உங்கள் அனைவருக்கும் தெரியும், மார்லின் பிராண்டோ. என்னை போல் சிவாஜி அவர்கள் நடிப்பார், சிவாஜி கணேசனை போல் என்னால் நடிக்க முடியாது என்று சொன்னார். இது வரலாற்று உண்மை. யாரோ ஒருவரை பார்த்தோம், ரசித்தோம், வந்த இடத்திலே ஏதாவது சொல்லிவிட்டு போக வேண்டுமே என்பதற்காக சொல்லக்கூடியவர்கள் அல்ல. வெள்ளையர்கள், கும்மிணியர்கள் சாதாரணமான ஆட்களும் அல்ல. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை அடிமைத்தனத்திலே வைத்திருந்தவர்கள். அந்த இந்திய மக்களை கொத்தடிமைகளாக வைத்திருந்த கூட்டத்திலே இருந்து வந்த ஒரு நடிகர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நடிகர்களிலே என்னை போல் அவர் நடிப்பார், அவரை போல் என்னால் நடிக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இதை விட நடிகர் திலகத்திற்கு ஒரு அங்கீகாரம் தேவையில்லை. அப்பேற்பட்ட ஒருவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை, இந்த மண்ணிலே இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதன் வாயிலாக, அமைப்பின் வாயிலாக சிவாலியர் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஏற்றிருக்கிறது. அரசாங்கம் ஏற்று அனுமதி வழங்கிய இடத்தில் இன்று வரை ஏன் அந்த இடம் நடிகர் சங்கத்தால் கைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் இங்கே கேள்வி. அந்த இடம் எதற்காக இன்னும் கையகப்படுத்தப்படவில்லை? 2.5 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ உண்ணாவிரதம் இருக்கக்கூடியதற்கெல்லாம் 11 லட்சம் கணக்கு காட்டுகின்ற நடிகர் சங்கம் உண்ணாமல் விரதம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு 11 லட்சம் கணக்கு காட்டுகின்ற ஒரு நடிகர் சங்கம் எதற்காக இன்று வரை இந்த இடத்தை கையகப்படுத்தவில்லை? ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிவாஜி அவர்கள் கலை உலகத்தின் பிதாமகன். இந்த கலையிலே ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலே பிறந்து தன் இளம் வயதிலே இருந்து எத்தனையோ நாடக கம்பெனிகளில் வேலை செய்து
பெண் வேடமிட்டு ஆண் வேடமிட்டு வேடமிடாத வேஷங்களே இல்லை என்ற ஒரு சரித்திரத்தை தமிழ் சினிமாவிலே உருவாக்கி, இந்திய சினிமாவிலே உருவாக்கி என்றும் சாகா வரம் பெற்ற ஒரு மாபெரும் கலைஞன். அந்த கலைஞனை ஆதரிக்க வேண்டியதும் அவருடைய புகழை அழிக்காமல் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டியதும் நமதுடைய கடமை என்பதை மட்டும் மனதிலே வைத்துத்தான் இந்த இடத்திலே உங்களில் ஒருவனாக நானும் உங்களோடு உணர்வோடு ஒற்றுப்போய் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேனே தவிர வேறு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட நோக்கமும் இலக்கும் கிடையாது. அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், விடிய விடிய பேசலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். கலைஞன் என்பவன் மொழி சார்ந்த மக்களுடைய பிரதிநிதி. இந்த மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலைஞன் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது தைரியமாக குரல் கொடுக்கக்கூடியதும் அவனுடைய கடமையாக இருக்கிறது. அந்த விதத்திலே இன்றைக்கு அபிவில்லா ரோட்டிலே தரமட்டமாக்க கிடக்கின்ற சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் இந்த பெயரிலே உருவான அந்த மண்டபத்தை உருவாக்குவதற்காக தமிழகம் முழுவதும் எத்தனையோ ஸ்பெஷல் நாடகங்களை நடத்தியவர் சிவாஜி கணேசன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த சங்கம் உருவாக வேண்டும். அந்த சங்கத்திலே, நடிகர் சங்கத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏழை நலிந்த கலைஞர்களுடைய இல்ல திருமணங்கள் அந்த மண்டபத்திலே நடக்க வேண்டும். அந்த மண்டபத்திற்கான தொகை வெறும் 1001 ரூபாயாக இருக்க வேண்டும் என்பது வரை திட்டமிட்டு அதை உருவாக்கியவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மண்டபம் இன்றைக்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வேதனை. அவருடைய இன்றைக்கும் அந்த இடம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய அருமையண்ணன் நாசர் அவர்களும், பொன்வண்ணன் அவர்களும், விஷால் அவர்களும், பூச்சி முருகனும் எண்ணற்ற பல பேர் குரல் கொடுக்கிறது எதற்காக என்பது தெரியுமா? தமிழகத்திலே, சென்னையிலே, அபிவில்லா ரோட்டிலே ஒரு காலத்தில் நடிகர்களுக்கென்று சங்கம் இருந்தது என்று சொல்லிவிடக் கூடாது. வரக்கூடிய சமுதாயம், வரக்கூடிய வரலாறு என்பதற்காகத்தான். அந்த இடம், அந்த 18 கிரவுண்ட் இடம் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ கலைஞர்கள் சேர்ந்த அவருடைய சீரிய தலைமையிலே இந்த தமிழகம் முழுவதும் நாடகங்கள் நடத்தி அதிலே வந்த பணத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். அந்த சங்கத்திலே அவர் தலைவராக இருந்து பணியாற்றிய ஒரு சங்கம். ஆக மக்களை சார்ந்த ஒரு கலைஞன் மக்களுக்கு ஏதாவது திருப்பி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருந்த காரணத்தினால்தான் அந்த இடம் இன்றைக்கும் கடைசி மூச்சாக எங்களை போன்ற சில பேரால் அது காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது என்று சொன்னால், இதுவும் அந்த சிவாஜி கணேசன் அவருடைய ஆத்மாதான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாதான், அழியாத அந்த ஆத்மாதான் இன்றைக்கு அந்த இடம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாசர் மூலியமாகவும் பொன்வண்ணன் மூலியமாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடத்திலே உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உண்மையை சொல், உறுதியாய் சொல், இறுதி வரை சொல் என்று சொன்ன நமது முன்னோர்களுடைய வாக்குக்கு இணங்க அந்த இடத்திலே நிச்சயமாக அபிவில்லா ரோட்டிலே ஒரு கட்டடம் கட்டப்படும். அது நடிகர்களுக்கான கட்டிடமாக இருக்கும். அந்த இடத்திலே சிவாஜி கணேசனுடைய அரங்கம் இருக்கும். உலகத்திலே இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் அமெரிக்கா லண்டனிலே இருக்கக்கூடிய பிராட்வே என்ற இடத்திலே இருக்கக்கூடிய ரோட்டிலே பார்த்தீர்களேயானால் எத்தனையோ கலை அரங்கங்கள், நாடக அரங்கங்கள், எத்தனையோ அரங்கங்கள் இருக்கிறது என்று அடிக்கடி எனது அருமை என்ன நாசர் அவர்கள் சொல்லுவார்கள். அத்தனை அரங்கங்களும் நிரம்பி வழிகிறது. அதை போன்ற ஒரு அரங்கம், உலக நடிகர்கள் எல்லாம் அனைவரும் ஒன்றாக கூடி உலக கலைஞர்களை எல்லாம் ஒன்றாக சமூகிக்கக்கூடிய ஒரு இடமாக சென்னையிலே அபிவில்லா ரோட்டிலே நடிகர் சங்கத்தினுடைய இடத்திலே கட்டப்படும். அந்த கட்டிடத்திலே ஒரு நடிகர்களுக்கான ஒரு நாடகங்கள் நடத்துவதற்கான ஒரு உயர்ந்த ஒரு கட்டிடம் கட்டப்படும், ஒரு அரங்கம் அமைக்கப்படும். அந்த அரங்கத்திற்கு செவாலியர் சிவாஜி கணேசனுடைய பெயர் வைக்கப்பட வேண்டும் என்று நான் மிக தாழ்மையாக இந்த இடத்திலே அருமையண்ணன் நாசர் அவர்களிடத்திலும் பொன்வனிடத்திலும் ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியதுதான் இந்த மணிமண்டபம். இந்த மணிமண்டபம் நடத்தப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்பதற்கு வெறும் சந்திரசேகர் மட்டும் அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் மட்டும் குரல் கொடுக்கவில்லை. இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு கலைஞனும் அவரை ரசித்த அத்தனை பேரும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சிவாஜி அவர்களை, ஒரு நடிகனை இந்த உலகத்திலே ஒரு மொழி சார்ந்த மக்கள் தன்னுடைய கடைசி